ஹே வியூவர்ஸ், இந்த காலம் இப்போ இருக்கிற காலத்தில் இன்டர்நெட்டில் ஸ்கேம் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஆனால் 1980லலாம் இன்டர்நெட் எப்படி இருக்கும்னு தெரியுமா? வெறும் பேசிக் சேட் ரூம் மட்டும்தான். ஆனால் இந்த பழைய ஸ்லோ இன்டர்நெட்டை மட்டும் வச்சு ஒருத்தன் பல பெண்களை கொலை பண்ணியிருக்கான்னு சொன்னால் நம்புவீங்களா? பட் இது உண்மையிலே நடந்த சம்பவம். அமெரிக்காவை சேர்ந்த ஜான் எட்வர்ட் என்பவர் ஒரு சாதாரண ஃபேமிலி மேன் அண்ட் ஒரு பிசினஸ் மேனும் கூட. ஆனால் அவருக்குள்ள இன்னொரு மிருகமும் இருக்கு. யார் யார் இன்டர்நெட் யூஸ் பண்றாங்களோ, குறிப்பா பெண்கள் ஜாப் வேகன்சி இருக்குன்னு சொல்லி சேட் ரூம்ல மெசேஜ் பண்ணி அந்த பெண்களை தனிப்பட்ட முறையில் நேரில் வர வச்சு கொடூரமாக கொலை பண்ற ஒரு சீரியல் கில்லராக இருந்தான். ஆனால் அவர் கொலை செஞ்ச அடையாளமும் தடயமும் எதுவுமே இல்லாத மாதிரி அந்த பெண்களோட ஐடென்டிட்டியை மொத்தமும் அழிச்சிடுவான். சொல்ல போனா கொலை செஞ்சுட்டு பாடியை டீகம்போஸ் ஆகுற மாதிரியும் செஞ்சிடுவான். ஒரு சில பாடிஸை மட்டும் கெமிக்கல் ஃப்ரீஜர்ல ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பான். இவர் கொலை செஞ்ச பெண்கள் ஏராளம். ஆனா இருக்கிறதுலே கொடூர கொலைன்னா ஒரு பெண் தனது கை குழந்தையோட ஆன்லைன் ஜாப் வேகன்சி பார்த்துட்டு ஜான் எட்வர்ட்டை நேரில் சந்திக்க வந்திருக்காங்க. இறக்கமே இல்லாம அந்த பெண்ணையும் கொலை செஞ்சுட்டு அவளோட பணத்தையும் திருடி அந்த கை குழந்தையும் தான் குழந்தைன்னு சொல்லி வேறு ஒருவர்கிட்ட அந்த குழந்தைய விற்று பணம் சம்பாதிச்சிருக்கான். இதுக்கு ஒரு எண்டே இல்லைன்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. 1990ல இன்னும் பல பெண்கள் காணாம போறதா போலீஸ் ஸ்டேஷன்ல அடுத்தடுத்த பிரஷர். ஆனா அப்பதான் போலீஸுக்கு ஒரு குழு கிடைச்சிருக்கு. ஒரு பெண்ணோட அம்மா தான் பொண்ணு வேலை தேடி போகும்போது தான் காணாம போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து போலீஸோட தேடல் இன்டர்நெட்ல மட்டும்தான் இருந்துச்சு. போலீஸ்லயே ஒரு லேடி வேகன்ஸ் தேடுற மாதிரி ஜான் எட்வர்ட் கிட்ட ஆன்லைன்ல பேசுறாங்க. ஜானோட கெட்ட நேரம்னு சொல்லலாம். எல்லா பெண்களையும் நேர்ல வர சொல்ற மாதிரி அந்த போலீஸ் பெண்ணையும் நேர்ல வர சொல்லியிருக்கான். அப்புறம் அவ்வளவுதான், ஜானை கொத்தா தூக்கிட்டாங்க. விசாரிச்சதுல எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு கெமிக்கல் ஃப்ரீஜர்ல ஸ்டப் பண்ணி வச்சிருக்கிற பாடியை போலீஸ் கிட்ட காட்டினாரு. திகைத்து போன போலீஸ் ஜானை நீதிமன்றத்துல ஒப்படைச்சாங்க. நீதிமன்றமும் முதல்ல ஜானுக்கு மரண தண்டனை அறிவித்து பிறகு ஆயுள் தண்டனையா மாத்தினாங்க. ஆன்லைன் கனெக்ஷன்னா சேஃப் ஸ்பேஸ்னு யாருமே நினைக்காம அந்த காலத்திலே மனிதர்களை எப்படி மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு பெரிய பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜான் எட்வர்ட்.